கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ராமன் என்ற ஒரு ஏழை விவசாயி தன் ஊருக்கு அருகில் உள்ள காட்டில் தங்கம் தேடினான். அவனுக்கு ஒரு மந்திர பறவை தங்க முட்டைகளை இடும் கூடையை பரிசாக அளித்தது. ஆனால் ராமன் திருப்தி அடையாமல் பறவையை விற்று ஒரே நாளில் எல்லாவற்றையும் பெற நினைத்தான். பறவையை பிடிக்க முயன்றபோது அது பறந்து சென்றது. இருந்த கூடையையும் அவன் இழந்தான். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பேராசை பெருநஷ்டம். எவ்வளவோ ஒரு பேராசை படுகிறோமோ அவ்வளவுக்கு ஏற்ற ஒரு பெரு நஷ்டத்தை நாம் என்ன செய்கிறோம்? அடைந்து விடுகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஆம் என கண்பானவர்களே, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பல கேடுகளை சந்திக்கிறார்கள், பல பாவங்களை செய்கிறார்கள். ஆகவே இருக்கிறவைகள் போதுமென்ற மனதுடனே நாம் வாழ்ந்தால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணக்கூடிய எண்ணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. மன ரம்யமாக இருக்க கற்றுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.